நண்பர்களே, கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாதுங்க. யாராவது இப்போ இந்த சபையில் இருக்கிற யாராவது எந்திரிச்சு எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் எனக்கு கஷ்டமே வந்ததில்லைன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். திடீர்னு வயிறு வலிக்கும், நல்ல படம் பார்த்துக்கிட்டு இருப்போம், சினிமா பார்த்துக்கிட்டு இருப்போம், தலை வலிக்கும். ஆனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் சிவகாசியிலேருந்து சென்னையில் ஒரு நிகழ்ச்சிக்கு புறப்பட்டு வர்றதுக்காக ஓல்வா பஸ், புஷ் பேக் சீட், ஏசி, ஃபுல் ஏசி, பயங்கர ஏசி. அதில் எனக்கு ஒரு விஷயம் நிறைய படிச்சிருக்கேனுங்க. எனக்கு ஒரு விஷயம் விளங்க மாட்டேங்குது. ஏசி பஸ்ஸில் புக் பண்ணிவிட்டு ஏசியை ஃபுல்லாக கூட்டி வையின்னு சொல்லிட்டு பிளாங்கெட் கேட்குறாங்களே, ஏதாவது விளங்குதா? அது சாதா பஸ்ஸில் போக வேண்டியது தானே. நீங்கள் பார்த்து ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் போட்டு அந்த பிளாங்கெட்டை வச்சு ஃபுல்லாக மூடி, அதுக்கு இருக்கு ஏசி. பிரமாதமான ஏசி பஸ்ஸு சார். ஏறி உட்காந்துருக்குறேன், 2 பேர் உட்கார்ற சீட்டு, ஜன்னல்கிட்ட நான் உட்காந்துருக்குறேன். ஒரு பஸ்ஸு புறப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். யாராவது வர்றாங்களான்னார். இல்லைன்னு. நான் உட்காரலாமா? இல்லை, உங்களோட சீட்டுனா உட்காருங்க. ஏன் உட்காரலாமா? இப்போ ஒரு ஆளா 2 ஆளா? 2 ஆள், 2 பேருக்குள்ள சீட்டில் இப்போ 3 ஆள் ட்ராவல் பண்ண போகிறோம். உட்காந்துட்டான் சார், ஃபுல்லாக குடிச்சிருக்கான் சார். நான் என்ன நினச்சேன், அந்த மதுரையிலேருந்து அந்த 9, 7:30, 8 மணி நேரம் பிரயாணம் பிரமாதமாக அமைய போகுது, நல்ல பஸ்ஸு, சூப்பர் பஸ்ஸு, ஆகா இன்னைக்கு பிரயாணம் சுமூகமாக அமையப் போகிறது, சுகமாக அமையப் போகிறது அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு உட்காந்து இவன் வந்துட்டான் சார். ஃபார் 9 hours he was my co-passenger. என்னப்பா மெட்ராஸ் போகிறீங்களா? ஆமாம், நானும் அங்கே தான் போகிறோம். இப்போ சீட்டை மாற்றலாம்னா முடியாது சார், எல்லாம் ரிசர்வ்டு சீட்டு, எல்லாத்துக்கும் ஆள் உட்காந்துக்கிறான். எந்திரிச்சோம்னா கையை பிடிச்சிக்கிறான். அதில் அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, பயமாடுறா, நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க. அவன் இருக்கிறது தான் பயமே. ஃபர்ஸ்ட் கியரை போட்டார் சார் டிரைவரு, அப்படின்னா அட கடவுளே, இன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஸை நாசமாக்கிட்டாலும். அவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? இந்த இப்போ இல்லையாம்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்காமா சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், 8 hours என்ன டென்ஷன்லேயே வச்சுருந்தான் சார். ஆமாம், சண்டாளன் வாந்தி எடுத்திருந்தா கூட பரவாயில்ல சார், வாங்கியிருப்பேன், என் வேட்டியில் வாங்கியிருப்பேன். கழுது நான் போயிட்டு போகுது, நாரிட்டு போகணும், நார ட்ராவல் ஓகே. 8 hours என்ன டென்ஷன்லேயே வச்சுருந்தான் சார். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி அன்கம்ஃபர்டபுள். ஆனால் அந்த 8 hours நான் எப்படி பாரதியை நினச்சிக்கிட்டு, பாரதிதாசனை நினச்சிக்கிட்டு, கம்பனை நினச்சிக்கிட்டு, கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள நினச்சிக்கிட்டே இருந்தேன். இவன் மறந்துட்டான். இப்படி ஆயிரக்கணக்கான கஷ்டங்கள் வருங்க. ஆனால் சகோதர சகோதரிகளே, கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. கஷ்டங்களுக்கு மத்தியில் கவலை இல்லாமல் வாழ வேண்டுமா? வாழ முடியும். கஷ்டம் வெளியே இருந்து வருவது, கவலை உள்ளே இருந்து வருவது. வெளியே இருந்து வரக்கூடிய கஷ்டங்களை நம்மால் நிவர்த்தி பண்ண முடியாது, தடுக்க முடியாது. நான் நினைக்காத நேரத்தில் நினைக்காத கஷ்டம் வந்து சேரும். ஆனால் கவலை என்பது எனக்குள்ளே இருந்து வருவது, எனக்குள்ளே இருந்து வருவதை என்னால் கட்டுப்படுத்த முடியும். கஷ்டங்களுக்கு மத்தியில் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு ஒரே உதவி புத்தகங்கள் மட்டும்தான். அந்த புத்தகம் என்பது அன்பும் அறிவும் கலந்த கலவை. இன்னைக்கு அறிவு உலகம், அறிவியல் உலகம், ஆன்மீகத்துக்கான மரியாதை குறைந்து கொண்டே வருகிறது. நான் ஆக்சுவலா பிஎஸ்சி பிசிக்ஸுங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ். எனக்கு கெமிஸ்ட்ரி வராது. கலா மாஸ்டர் இல்லாத காலத்திலேயே எனக்கு கெமிஸ்ட்ரி வரல, கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலை. வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி கொடுப்பாங்க. அதில் பிப்பெட்டு பீரட்டு எல்லாம் வரும்.
பிப்பட்டு பீரட்டு எதுன்னு தெரியாமலே டிகிரி வாங்கின ஒரே ஆள் நான் தான். எது பிப்பட்டு எது பீரட்டுன்னே தெரியாமல் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் டிகிரி வாங்கியாச்சு. ஒரு தடவை வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் 3 பேர் நின்று செய்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் ராமநாதன், இந்த பக்கம் ராமதாசன், நான் ராமச்சந்திரன். எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய தெரியல. அறிவு குறைபாடு, அறிவியல் உலகம். அவன் 2 பேரும் ரொம்ப சின்சியராக தெரிகிறான். செஞ்சு 2 பேருக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அப்படியே ரெக்கார்ட் நோட் புக்கில் பியூட்டிஃபுல்லாக எழுதிட்டான். நான் அப்போவே நானே சொன்னேன்ல, கஷ்டங்களுக்கு மத்தியில் கவலை இல்லாமல் வாழ்வது. ராம்நாதா ஓ ரிசல்ட் என்னன்னு கேட்டேன். 10.8ன்னா. ராம்தாஸ் ஓ ரிசல்ட் என்ன? 10.2ன்னா. ரெண்டையும் ஆட் பண்ணேன். 10.8 + 10.2 = 20.10. 10 divided by 2 = 10.5. 10.5 தான் என்னோட ஆன்சர். அதுக்கு ரீடிங் எப்படி சயின்ஸு? இது அறிவியல்ல இது சாத்தியம். ரிசல்ட்டை போட்டு அதுக்கு ரீடிங் எழுதி 3 பேர் ரெக்கார்ட் நோட் புக்கை கொண்டு போனோம். ராமநாதன் சார், அப்போல்லாம் ப்ரொஃபஸர் நாசர் சார், ப்ரொஃபஸர் படார்னு கன்னத்தில் அடிச்சுடுவார். நான் படிக்கிற காலத்துலலாம் தப்பாக இருந்ததுன்னா பழின்னு. இப்போலாம் அடிக்கவே கூடாது சட்டம். முந்தா நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் 3ஆம் கிளாஸ் பையனை அடிக்கிறதுக்கு வாத்தியார் கை தூக்கியிருக்காரு. அவன் கக்கன்னு சிரிச்சிருக்கான். கண்டா அடிக்க வர்றேன் சிரிக்கிற நாயே அப்படின்ட்டுருக்காரு. அடிக்கணும்னா சடார்னு அடிக்க சார், அதில் என்ன யோசனை? அடிக்கணும்னா அடிக்க, குடும்பம் தெருவுக்கு வந்துடும். அவர் அப்பவும் வெள்ளந்தியா யார் குடும்பம்டான்னு இருக்காரு. உம்ம குடும்பம் தான், அடிச்சு பாரு, முடிஞ்சா அடிச்சு பாரு, அடிச்சு பாரியா, முடிஞ்சா அடிச்சு பாருங்களா. 3ஆம் கிளாஸ் பையன் படார்னு அடிச்சுடுவார். ராம்நாதா 10.8 ஆன்சர். ஒழுங்கா செஞ்சியா? ஆமாம் சார். போடா அங்கே போய் நில்றா, போடா சார். ஐ சே கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர். ஓரமாக போய் நின்றுட்டான். ராம்தாஸ் அவனுக்கு 10.8, உனக்கு 10.2 வாடா. அறிவுகிட்ட நாய்களா, ஏன்டா என் கழுத்தா இருக்கிறதுன்னு வந்துருக்கு. போடா போ, அங்கிட்ட போய் நில்றா, போடா. கோ அண்ட் ஸ்டாண்ட் பை ஹிம். போ சார், போடா. ராமச்சந்திரா, கடவுளே, சின்சியராக செஞ்சவங்களுக்கே திட்டு விழுந்திருக்கு. நம்ம குக்கப் பண்ணியிருக்கோம், செத்தோம் இன்னைக்கு. $10.5. Yes sir. Wow. Good. Very good. Accurate answer. யாருக்கு? Accurate answer. அது அறிவு குறைபாடுகள். அடுத்தது பாருங்க. Keep it up. இது அதை விட அடுத்த ஸ்டெப்பு. Both of you come here. Both Ramdas and Ramanathan come here, sir. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யணும்னு ராமச்சந்திரன் கேட்டு செய்யுங்க பாருங்க. நண்பர்களே, இது அறிவியலில் சாத்தியம். இது சாத்தியம். ஒருவன் செய்ததை தவறு என்று இன்னொரு விஞ்ஞானி நிரூபிப்பான். ஒரே சோதனையை திரும்ப செய்து அதே விடையை கொண்டு வர முடியும், ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். ஒரே சோதனையை பல பேர் செய்து ஒரே விடையை கொண்டு வர முடியும். ஆனால் அன்பு நிறைந்த ஆன்மீகத்தில் அது சாத்தியமில்லை. நண்பர்களே, ஆன்மீகத்தில் கிடைக்கிற அனுபவம் என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அமையும். அன்பு செலுத்துகிறவனுக்கு கிடைக்கிற அனுபவம் தனியானது. அறிவை நம்புகிறவனுடைய அனுபவம் ஒரே மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்தில் தான் அறிவு என்பது அன்பை விட கொஞ்சம் கீழே போய்விடுகிறது. இந்த அறிவு வேண்டுமா அன்பு வேண்டுமா என்பது அல்ல கேள்வி. ரெண்டும் நமக்கு வேண்டும். அறிவும் வேண்டும், அன்பும் வேண்டும். அறிவியலுடைய நோக்கமும் லோகக்ஷேமம் தான். அறிவியலுடைய நோக்கம் என்ன? உலக நன்மை தானே. ஸ்டீவன்சனும் எடிசனும் கண்டுபிடித்த சாதனங்கள் அவங்க குடும்பத்துக்கு மட்டுமா உபயோகப்பட்டது? எல்லாருக்கும் தானே உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக ஆன்மீகத்தினுடைய நோக்கம் லோகக்ஷேமம் என்றால் அறிவியலின் நோக்கமும் லோகக்ஷேமம் தான். ரெண்டும் நமக்கு வேண்டும். செடிகளுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். விஞ்ஞானம்.
ஆனால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னது ஆன்மீகம், மெய்ஞானம். எனக்கு ஜெகதீஷ் சந்திர போஸும் வேண்டும், வள்ளலாரும் வேண்டும். எனக்கு செடிகளுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஜெகதீஷ் சந்திர போஸும் வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாரும் வேண்டும். மேடம் கியூரி ரேடியத்தை வைத்து எக்ஸ்பெரிமெண்ட் சோதனைகள் செய்து கொண்டிருக்கிற போது சொன்னார்கள், யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ்ட் டு ரேடியம். நீங்க ரேடியத்துக்கு எப்பவுமே உங்களை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். மேடம் கியூரி சொன்னார்கள், என்னுடைய கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் வரக்கூடிய மனிதர்களுக்கான புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும் என்று சொன்னால் என் ஒருத்திக்கு புற்றுநோய் வருவதில் எந்த தடையும் எனக்கு இல்லை என்று சொன்னார்கள். அது விஞ்ஞானம், அது அறிவியல். அப்படியே பின்னாடி வாங்க, ராமானுஜ பெரியவர் ஓம் நமோ நாராயணாய நமக என்கிற மந்திரத்தை நீ வேறு யாருக்காவது சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய் என்று சொன்ன பிறகும் திருக்கோஷ்டியூர் கோபுரத்திலே ஏறி நின்று கொண்டு அந்த ஊர் மக்களை எல்லாம் அழைத்து ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொன்னாரே, நீ இப்படி சொன்னால் நரகத்துக்கு போய்விடுவாய் என்று சொன்ன பிறகும் நீ ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று சொன்ன போது சொன்னார், ஓம் நமோ நாராயணாய நமக என்கிற மந்திரத்தை சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிற போது நான் ஒருவன் நரகத்துக்கு போவதில் எந்த தப்பும் இல்லை என்று சொன்னார் அல்லவா. அது ஆன்மீகம். எனக்கு ராமானுஜம் வேண்டும், மேடம் கியூரியும் வேண்டும், எனக்கு அறிவும் வேண்டும், அன்பும் வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, இப்படி சொல்லி நான் நிறைவு செய்வதற்கு முன்னால் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு விஷயம் சொல்லுகிறேன், இந்த அறிவை சரியான வழியிலே செலுத்துவதற்கு அன்பு தேவைப்படுகிறது. அறிவை சரியான வழியிலே செலுத்துவதற்கு அன்பு தேவைப்படுகிறது. திருவள்ளுவர் சொன்னார் அல்லவா, சென்ற இடத்தார் செலவிடாது தீது ஒரியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனம் அலைக்கழிகிற போது அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி நல்லதிலேயே கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் அறிவுக்கு உண்டு. ஆனால் அந்த அறிவை வழி நடத்துகிற ஆற்றல் அன்புக்குண்டு. இந்த மைக் இருக்கிறதே, இது அறிவியலாலே வந்த விளைவு. இதை வைத்துக்கொண்டு என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எந்த துஷ்ட பிரச்சாரமும் பண்ணலாம், எந்த அயோக்கியத்தனத்தையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசி மக்கள் மத்தியிலே பதிய வைக்கலாம். அது அறிவியலின் குற்றமா, அந்த அறிவியல் கருவியை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களுடைய குற்றமா? சிந்தித்து பாருங்க. இந்த ஒரு வரி சொல்றேங்க, இன்றைய அவலங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? எல்லா துறைகளிலும் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவத்துறையில் அறிவுள்ளவர்கள் இல்லையா? வழக்கறிஞர்கள் அறிவுள்ளவர்கள் தானே, காவல்துறை அதிகாரிகள் அறிவுள்ளவர்கள் தானே, மாஸ் மீடியாக்காரர்கள் அறிவுள்ளவர்கள் தானே, என்னை போன்ற ஆசிரியர்கள் அறிவுள்ளவர்கள் தானே. எல்லாரும் அறிவுள்ளவர்களாக இருக்கிற போது எப்படி இத்தனை அவலங்கள் நம்மை சூழ்ந்தன? அதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? அறிவுள்ளவர்களின் அன்பற்ற செயல்கள். அறிவுள்ளவர்களின் அன்பற்ற செயல்கள் தான் இன்றைய அவலங்களுக்கெல்லாம் காரணம். இப்ப மாஸ் மீடியா மட்டும் சொல்லிடுறேன், ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். சிவகுமார் சார் ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறான், அதை அவர் தட்டி விட்டுறாரு. அதை அவ்வளவு மிகைப்படுத்தி காமிச்சாங்க. ஃபேஸ்புக், அது வாட்ஸ்அப், அது இது கழுத பூனை. ஆனால் அவர் பையன் சூர்யா அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு சாதாரண வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் மேல் படிப்பு படிப்பதற்கு வசதி செய்து கொண்டிருக்கிறாரே, அதை எத்தனை மாஸ் மீடியா ஃபோக்கஸ் பண்ணியது? ஒரு மைனஸை ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு பிளஸை ஃபோக்கஸ் பண்றது கிடையாது மாஸ் மீடியா. அறிவின் விளைவு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல ஒரு பொண்ணை டீஸ் பண்றாங்க, மொலஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு மாஸ் மீடியா ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு போன் போச்சுன்னா கேமராவை தூக்கிக்கிட்டு மொலஸ்ட் பண்ற இடத்துக்கு போவாங்களே ஒழிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. முதல் சொல்ல வேண்டியது யார்கிட்ட சொல்லணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும், இந்த இடத்துல இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்குன்னு. அவங்களுக்கு உலக தொலைக்காட்சிகளில் முதலாக உலக தொலைக்காட்சிகளில் முதலாக காந்தி ஜெயந்தி அன்றைக்கு அடிதடி திரைப்படம்ங்கிறான். காந்தி ஜெயந்தி அன்றைக்கு எதுக்கிட்ட அடிதடி திரைப்படம்? அகிம்சாவாதிடா அவரு. அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அறிவில்லாதவர்களா? அதை நடத்துறவங்க அறிவில்லாதவர்களா? யோசிப்பா. இந்த செல்போன் அறிவினுடைய விளைவு தானே. இது ஒரு நெசசரி ஈவில். எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறான், எல்லா நேரமும் அதே வச்சுக்கிட்டு இருக்கான்.
பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஜோலா பையை போட்டுட்டு ரோடு கிராஸ் பண்ணையில் கூட போகுதுங்க. அது என் நண்பன் சொன்னால் உயிர் போகிற அவசரம் போல் இருக்கு. ரோடை கிராஸ் பண்ணையில் இப்படியே போகணும். எங்கள் ஊரில் தென்காசி பக்கத்தில் குற்றாலம் இருக்குதுங்க. ஐந்தருவியில் ஒரு காலேஜ் பஸ்ஸு நிறைய 30-40 பசங்களும் பொண்ணுங்களும் வந்தாங்கங்க. ஐந்தருவியை சுற்றி சுற்றி நின்று செல்ஃபி எடுத்தாங்கங்க. ஒரு புள்ள கூட குளிக்கலைங்க. ஏமா அருவிங்கிறது குளிக்கிறதுக்குங்கிற அறிவு, அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அருவிக்கு வரான். அதில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, 24 hours மேனியா, கிறுக்குத்தனம், அறிவுள்ளவர்களுடைய கிறுக்குத்தனம் அதிலே இருக்கலாம். சினிமா, நான் ஒரு கேள்வி நாசர் சாரை வச்சுட்டு நான் கேட்கிறேன். சர்க்கார் திரைப்படத்தோட வெற்றி எதுல இருக்கு? 2.0ங்கிற படத்தோட வெற்றி எதுல இருக்கு? அது குவிக்கிற பணத்திலையா? அது குவிக்கிற பணத்துல இருக்குன்னு பாக்ஸ் ஆபீஸ் கிட்டுன்னு தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. சர்க்கார் படத்தோட வெற்றி என்னை பொறுத்தவர்கள் எதுல இருக்கு தெரியுமா? இனிமேல் இலவசங்களை வாங்க மாட்டோம் என்று மக்கள் தீர்மானித்தால் அதுதான் சர்க்கார் படத்தினோட வெற்றி. நீங்க பாக்ஸ் ஆபீஸ் கிட்டு பணம் பண்றதுல தானே நோக்கம். அதுக்கு தானே அத்தனை கிராபிக்ஸ். அவதாரத்தில் கிராபிக்ஸ் வச்சீங்களா? அவதாரத்தில் நாசர் சார் கிராபிக்ஸ் வச்சாரா? அந்த படம் அன்பின் வெளிப்பாடு. 2.0 படத்தோட வெற்றி எது தெரியுமா நண்பர்களே? செல்போனை அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டோம் என்று பொதுமக்கள் தீர்மானிக்க வேண்டும். இத்தனை ஃப்ரீக்வன்சிக்கு மேல அதிகமான ஃப்ரீக்வன்சி வச்சு செல்போன் டவர் வைக்க மாட்டோம் என்று நிறுவனம் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானித்தால் அது 2.0 வெற்றி. ஆனால் நீங்கள் அந்த படத்தை பார்த்து விட்டு வரும்போது அந்த 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 மெசேஜ் போயிடுத. கண்ணுக்கு நேரம் வந்து குண்டு தானே ஞாபகத்தில் இருக்குது. கண்ணு வரைக்கும் குண்டு வருது. நீங்க அந்த அது என்ன கண்ணாடி? அது 3D. தமிழ்ல சொன்னா 3D. ஓ வா, சென்சேஷனலா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய சென்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லைங்க. அது பத்திரிகையாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எல்லாம் அறிவினுடைய வெளிப்பாடு. மனித நேயம் இல்லாத காரணத்தினாலே, அன்பு இல்லாத காரணத்தினாலே அங்கே சென்சேஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய சென்சிபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறது இல்லைங்க. நான் தான் சொல்றேன். அன்புடைமை என்று ஒரு அதிகாரம் எழுதினார், அறிவுடைமை என்று ஒரு அதிகாரம் எழுதினார். என்ன கோயிலுக்கு போறவங்கள்ட்ட சரி எங்கேயுமே அன்பு இல்லை சார், வெளிப்படையா சொல்றேன், எங்கேயுமே அன்பு இல்லை சார். கோயிலுக்கு போனா தட்டுல துட்டு போட்டாதான் சார் திருநீர் கொடுக்குறாரு ஐயர். அவருக்கு வேதம் படிச்சிருக்காரு சார், வேதம் படிச்சிருக்காரு. அறிவு தானே வேத ஞானம். 5 ரூபா போட்டா கொஞ்சோண்டு கொடுக்குறாரு, 10 ரூபா போட்டா கொஞ்சம் கூட கொடுக்குறாரு. அது கோயிலா பலசர கிடையா? 50 ரூபாய்க்கு இவ்வளவு கிலோ, 100 ரூபாய்க்கு இவ்வளவு கிலோ, 100 ரூபாய்க்கு கிலோ கூடும். திருச்செந்தூர்ல ஐயர்கிட்ட கேட்டேன், எதுக்கு திருச்செந்தூர்ல மட்டும் பன்னீர் இலையில வச்சு திருநீர் கொடுக்குறீங்க சுவாமி அப்படின்னு. வந்தோமா சாமி கும்பிட்டோமா போனோமான்னு இருங்கன்றார். பன்னீர் இலையில எதுக்கு சுவாமி வச்சு கொடுக்குறீங்கன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லையா? எனக்கு பண்ணணுமா இல்லையா? போமா பேசுறேன் பண்ணணுமா இல்லையா? இப்போ இந்த மைக் செட்டில் ஒரு கோளாறுனா உங்களை தானே கூப்பிடுவேன். அவர் என்கிட்ட வந்து உமக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? அவர் தான் மைக் செட்டுக்காரு. அவர் தானே சொல்லல பன்னீர் இலையில இருக்கு. தெரியல சார். தறி நெசவு நெய்யக்கூடிய தாத்தாட்ட வந்து கேட்டேன் சார், தாத்தா பன்னீர் இலையில ஏன் தாத்தா திருச்செந்தூர்ல வச்சு திருச்செந்தூர்ல திருநீர் கொடுக்குறாங்கன்னா அதை திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல 12 நரம்பு இருக்கும்டா. எங்க தாத்தா சொன்னார், படிப்பறிவு இல்லாத தாத்தா சொன்னார், நெசவுக்காரர் சொன்னார், 12 நரம்பு இருக்கும்டா. 12 கைகள் முருகனுக்கு பன்னீர் இலையில வச்சு கொடுத்தா 12 கைகளால் திருநீரை முருகனே வழங்குவதாக ஐதீகம்டா. அதனால 12 நரம்புள்ள அந்த பன்னீர் இலையில வச்சு கொடுக்கணும். அது தெரியல சார். துட்டு போட்டாதான் திருநீர். நீங்க ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா முருகன் சிலையை உங்க பாக்கெட்டுக்கு வந்துடுவாரு. கொண்டு போங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு 2 நாள் ரொம்ப ஸ்லாபத்தா வச்சு பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ அப்போ கொண்டாந்து கொடுத்தா போறோம். முருகன் ஆணவம் அகங்காரம் எங்க சார்? கோயில்ல சார். அன்பின் விளைநிலமாக இருக்க வேண்டிய கோயில்ல ஆணவமாக தவிர்த்து ஒரு தங்கத்தேர் இழுத்தா இருந்தாங்க இருக்கிற நகையெல்லாம் போட்டு
அந்த தேருக்கு முன்னாடி போகிற அந்த பணக்கார குடும்பத்தை பார்த்தீங்கன்னா குண்டு குண்டா அவ்வளோ நகை. அந்த தங்கத்தேர் ஊர்வலத்தில் அப்ராணியா வர்றது முருகன் மட்டும்தான். அவர் ஐயர்கிட்ட கேட்குறாரு, மிஸ்டர் ஐயர், நான் பாட்டில் உள்ளதானே இருந்தேன், என்னை எங்கே இழுத்துட்டு போகிறீங்க? அவர் ஐயர் சொல்கிறார், கவலைப்படாதே முருகா, நான் இருக்கணும் இல்லையோ சார், அவர் பாதுகாப்புல அவர் இருக்காரு. ஏதாவது புரியுதா சார்? பள்ளிக்கூடங்களில் போனோம்னா காசு காசு காசு. அறிவை சொல்லிக் கொடுக்குற இடத்துல அன்பு இல்லை சார். 2.5 வயசு சார் என் பேரனுக்கு பிளே ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கலாம்னு போனால் 4 லட்சம் கேட்குறாங்க சார். 4 lakhs. நேரடியாக அனுபவப்பட்டோம் சார். பிளே ஸ்கூல் 2.5 வயசு தான் ஆகுது. நான் அந்த மேடம் பிரின்சிபல்கிட்ட கேட்டேன், மேடம் பிரின்சிபல் 4 லட்சம் கேட்குறேன், என்ன செய்வீங்கண்ணே? நீங்கள் ஷார்ப்பாக 8:30 9க்கு கொண்டு, ஷார்ப்பாக 8:30ன்னு சொல்லு இல்லை 9ன்னு சொல்லு. அதானே ஷார்ப்பாக 8:30 இல்லை 9க்கு கொண்டாந்து விட்டுறணும்னா அது என்ன கணக்கு? ஷார்ப்பாக 8:30 9க்கு கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னா நாங்கள் பால் கொடுத்து தூங்க வச்சுருவோம். இதுக்கு 4 லட்சமா? இதை ஏன் பஞ்சாயத்து செய்வாள்ல? அறிவு சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல அன்பு இல்லை, மருத்துவமனையில் அன்பு இல்லை. நகைச்சுத்து டாக்டர்னு போனா அப்டமன் ஸ்கேன் எடுங்கிறான். நகைச்சுத்துக்கு எதுக்கு டாக்டர் அப்டமன் ஸ்கேன்? ஏன் எங்க பாட்டி என்ன வீடு வாங்கணும்னு சொல்லியிருக்காளப்பா. வக்கீல்கிட்ட கேட்குறான் ஒருத்தன், யாரும் இங்கே நான் மெட்ராஸில் இருக்க வக்கீல்களை சொல்ல, வேற ஆஸ்திரேலியா அமெரிக்காங்க. அவன் வக்கீல் முன்னாடி போய், ஐயா 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 இந்த கேஸு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன நீ கத்திரிக்காய் வியாபாரமா படார்னு வாங்கிட்டு வர்றதுக்கு? இல்லையா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கய்யா, இந்த கேஸு உங்கள் ஐயாட்ட எங்கள் ஐயா கொடுத்தது. எவ்வளோ நாள் நடிச்சிருக்கான் பாருங்க. இந்த கேஸு உங்கள் ஐயாட்ட எங்கள் ஐயா கொடுத்தது. 2 ஐயாவும் காலமாகி 15 வருஷம் ஆச்சு. வக்கீல் சொன்னார் பாருங்க, மனுஷன்னா நம்பிக்கை வேணும்டா, மனுஷன்னா நம்பிக்கை வேணும். உங்கள் ஐயா எங்கள் ஐயாட்ட கொடுத்த கேஸ் தான் இது. இப்போ நீயும் நானும் நடத்திக்கிட்டு இருக்கோம். உனக்கும் மகன் இருக்கான், எனக்கும் மகன் இருக்கான். என் மகன் நடத்த மாட்டான். நாங்கள் படிச்சிருக்கானா இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா? எது இல்லை சார்? வக்கீல் அறிவு உள்ளவனா இல்லையா? அறிவு உள்ளவன். டாக்டர் அறிவு உள்ளவனா இல்லையா? அறிவு உள்ளவன். ஆசிரியன் அறிவு உள்ளவனா இல்லையா? அறிவு உள்ளவன். டிவியில் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வர்றாங்களே நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அறிவுள்ளவர்களா இல்லையா? அறிவுள்ளவர்களுக்கு அன்பில்லை. அதுதான் அத்தனை அவலங்களுக்கும் காரணம், அத்தனை அவலங்களுக்கும் காரணம், அத்தனை இன்னல்களுக்கும் காரணம். ஆகவே நண்பர்களே, அறிவு வேணுமா அன்பு வேணுமானா? நான் முதலே சொல்லிட்டேன், அறிவும் வேணும் அன்பும் வேணும்.